மேம் கேஸ் 25 மற்றும் கிரிப்டோ 25 ராயல் 2025 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுல 100 பேருக்கு மேல இணைஞ்சிருக்கோம். பல லட்சங்கள் பல கோடி பேர் ஒவ்வொரு இடத்துலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பாஸுக்காக வேலையை செய்யலாம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுதான் என் வாழ்க்கைன்னு வேலையை செய்யலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப உள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்னு கிடைச்ச ஒரு நேரத்தை நான் அதை எப்படி பயன்படுத்த போறேன்னு முடிவு பண்றதுக்கு உள்ள வந்ததாவே எல்லாரும் கருதுவோம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட இடம் எந்த அளவுக்கு நம்ம உள்ள வந்திருக்கிற இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம அதை தெளிவுபடுத்த போறோம். என்னன்னா எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம் மேடம் சொன்ன மாதிரி. சோ பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் சொல்ற மாதிரி தான். ஸோ இன்னைக்கு 1 மணி நேரத்து செலவுக்கு உண்டானதை ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் வராது. ஒரு நாள் செலவு திடீர்னு வருது, அதுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துல ஏற்படக்கூடிய செலவு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு வருடத்துக்கு கூட செலவு பண்ணிக்கலாம், மேனேஜும் பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையாவது கடனை வாங்கி நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையில ஓவர் டியூட்டி பார்த்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த வருஷம் பள்ளி படிப்பை பசங்க முடிக்கிறாங்க அப்படின்னா காலேஜுக்கு ரெடியா இருப்பாங்க. திருமண வயதுல பெண்கள் ஆண்கள் ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம அந்த இடம் வருவதற்கு முன்னாடியே நம்மள கையில தேவையான பணம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துலதான் பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வரும். கண்டிப்பா நம்மளோட பிளான் பிரசன்டேஷன் இறுதியான முடிவுல நான் இப்ப சொன்ன நோக்கம் உங்க கையில வந்து சேருன்னு உறுதியா சொல்லிட்டு நான் என்னோட பிளான் பிரசன்டேஷனை நான் இப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலை லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா தெல்ல தெளிவா இருக்கும். அதே மாதிரி ஒரு 25 to 30 நிமிடங்கள் ஒத்துழைப்பை மட்டும் கொடுங்க. முழு கவனமும் இங்க செலுத்தும் போது நம்மளுக்கான இடம் இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% உறுதியா தெரிய வரும். ஸோ நம்ம உள்ள வந்துட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமா நம்மளுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் சொல்லி இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் வந்து பாரு என்ன சொல்றாங்கன்னு கேளுங்கன்னு ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம் இது எனக்கு இதுதான் வாழ்க்கை, நீங்களும் வந்து பாருங்க உங்களுக்கு அது புரியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம் ஸோ நம்ம உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு என்ன பிரச்சனை வருதோ பணத்தால அது இங்க தேவையடையும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கலாம். எப்படி சொல்லி அழைச்சிட்டு வந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மனதார அவங்களுக்கு நன்றியை சொல்லுவீங்க இறுதியில. ஸோ நம்ம உள்ள வந்துட்டோம். வந்த நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருமானம் வேணும். அது மிகப்பெரிய நோக்கமா எல்லாருமே எடுத்து செயல்பட்டு இருக்கிறோம். ஏன்னா அன்றாட வாழ்க்கைய நகர்த்தருக்கு நம்மளுக்கு தேவை கையில பணம். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வருமானமாவும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வருமானத்துக்குள்ள எப்படி வரணும் அப்படிங்கிற பல கொஸ்டினோட உள்ள என்ட்ராயிருக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே எதுக்கு கீழே வரப்போறோம் அப்படின்னா நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நலம் மற்றும் கல்வி அறக்கட்டளை கீழே தான் நம்மளோட இந்த தன்னிறைவு இந்த இடத்துல நம்ம அடைய போறோம். ஸோ சரி மேடம், நீங்க அறக்கட்டளைன்னு பேரு சொல்லும் போது 100% நம்ம என்னோட வாழ்க்கை இங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஸோ அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கு. அப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. இந்த இடத்துல அறக்கட்டளைங்கிற அங்கீகாரமும் அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நம்மளுக்கு பாதுகாப்பா செயல்பட போகுது. அப்ப உள்ள வந்துட்டோம். கேஸ் 25 ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தாங்க மேடம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய முதல் ப்ராஜெக்ட் கேஸ் 25. பேருக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு கேஷை கொடுக்க போகுது. 25 லெவல்ல அது கொடுக்க போகுது. அது மட்டும் இல்ல, இது எல்லாமே டிசைன் பண்ணியாச்சு மேடம், சந்தோஷமா இருக்கு. ட்ரஸ்ட் எங்க ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சொல்லிட்டீங்க, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு சிலர் யோசனையில இருக்கலாம். அதுக்குண்டான விட பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேலூர் அட்ரஸ்ல நம்மளோட ட்ரஸ்ட் ஹெட் ஆபீஸ் இருக்கு. அப்ப ஹெட் ஆபீஸ்ன்னு சொல்லிட்டீங்க மேடம், பிரான்ச் ஆபீஸ் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா வருங்காலத்துல அது வரப்போகுது. யாரெல்லாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளோட நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையோட பிரான்ச் ஆபீஸ் வரப்போகுது. அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, நம்மளோட டொமைன் நேமும் பாத்தீங்க அப்படின்னா www.நல்லதாய்நடக்கும்.in. அப்ப என்னன்னா எங்க பார்த்தாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. சோ நம்மளுக்கு மட்டும் இல்ல, அனைவருக்கும் நல்லதாய் நடக்க போகுது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இதே மாதிரி கேள்விப்பட்டுட்டோம் மேடம், இங்க என்ன வித்தியாசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்னாலும் நம்மளுக்கு எய்ம்னு ஒண்ணு இருக்கும். சோ நம்மளோட ப்ராஜெக்ட் எய்ம் பாத்தீங்க அப்படின்னா
கிரௌடு ஜென்ரேட் பண்றதா நம்மளோட மிகப்பெரிய எய்மா இருக்கு. கிரௌடு ஜென்ரேட் பண்றது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யோசிப்போம். ஆனா இங்க யோசிக்கிறது என்னன்னா, கிரௌடுக்கு ஜென்ரேட் பண்ண போறோம். ஒரே ஒரு மெயின் தீமை வச்சுதான் ஜென்ரேட் பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா டொனேஷன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் உதவி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஒன்று கூட போறோம். அப்போ ஒன்று கூடறோம் அப்படின்னாவே கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நம்ம ஒண்ணு சேர போறோம். அது மட்டும் இல்ல, உதவி அப்படிங்கிறது மிகப்பெரிய என்ன சொல்றது, உலகத்திலேயே நம்ம உதவியும் கொடுத்திருப்போம், உதவியும் வாங்கி இருப்போம். இந்த ரெண்டு இல்லாம யாருமே இருக்க மாட்டோம். சோ அது நம்ம கையில எடுத்து எல்லாருமே ஒன்றிணைய போறோம். அது மட்டும் இல்ல, நம்ம ப்ராஜெக்டோட விசனும் இருக்கு. விசன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000 மெம்பருக்கு மேல நம்மள என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ட்ரஸ்ட்ல இணைக்கணும். சோ அது ரொம்ப ஈஸியா என்ன ஆயிரும், இணைஞ்சிருவோம். காரணம் என்னன்னா, கண்டிப்பா நான் சொல்லிட்டேன், ட்ரஸ்ட்னாவே நல்ல காரியத்துக்காக தான் அப்படின்னு. முதல்ல 4 பேரா இருப்போம், அப்புறம் 40 பேரா இருப்போம், அப்புறம் 4,00,000 பேர், 4 கோடி பேர், 40 கோடி பேர், அப்படியே என்ன ஆயிட்டே இருப்போம். எல்லாரும் சேர்ந்து செயல்பட போறோம். மிஷன் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த ட்ரஸ்ட் மெம்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொருளாதார சுதந்திரம் இந்த இடத்துல அடைய வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரஸ்டோட மிஷனா இருக்கு. அது மட்டும் இல்ல, ட்ரஸ்ட் மெம்பர் அத்தனை நபர்களுமே, ஏன்னா அறக்கட்டளைன்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா சமூக நல திட்டங்கள் நம்ம சேர்ந்து செய்யணும். அப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா உள்ள வந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே நம்மளோட பொருளாதார சுதந்திரையும் தன்னிறைவு அடைய போறோம். அது மட்டும் இல்லாம நம்மனால என்னென்ன முடியுமோ அத்தனை சமூக நல திட்டங்களையும் நம்ம செய்ய போறோம். அப்ப பாருங்க எந்த இடத்துல நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்ப நம்மளே அதை செயல்படுக்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மேடம், நீங்க சொன்னீங்க டொனேஷன் கொடுக்கறவங்க எல்லாரும் ஒன்று கூடணும்னு சொன்னீங்க. அப்ப இக்கு உள்ள இருக்கிற அத்தனை நபர்களுமே அதுக்கு ரெடியா இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் உண்மை. அப்ப உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட்னு ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ப்ராஜெக்ட் காஸ்டா நம்ம கொடுக்க போறோம். ஒரே ஒரு முறை 1300 ரூபாய் டொனேஷன் கொடுக்க போறோம். அப்ப பாருங்க 1300 ரூபாய் கொடுத்து அந்த கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒன்று கூடி நம்மளோட வருமானம் எப்படி வருதுங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸ்பாட் கமிஷனா நம்மளுக்கு ஸ்பாட் இன்கமா 100 ரூபாய் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசியில டக்குன்னு ஒருத்தரை போய் பார்க்கவும் முடியாது. அப்படி இல்லைன்னாலும் நம்மளுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் ஒரு சிலர் 1/2 மணி நேரத்துல பார்த்திருக்கலாம், ஒரு சிலர் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி பார்த்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த 100 ரூபாய் அதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல 120 ரூபாய் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கும் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸுக்கும் சர்வர் மெயின்டெனன்ஸுக்கும் ஸ்பிளிட் அப் ஆகுது. அது மட்டும் இல்ல பே அவுட் டு டோனர்ஸ் 30 ரூபாய். சோ பே அவுட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பே அவுட் கமிட்டி மெம்பர்ஸ் தான் போட போறாங்க. அப்படி ஒரு இந்த இடத்துல அது சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா இந்த திட்டமே பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அப்ப மக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் 10 நபர்கள் 100 நபர்கள் ஏன் வருங்காலத்துல 1000 நபர்களாவும் மாற போறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபாய். சோ நம்மளுக்கான வருமானம் கையில வரும்போதுதான் அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த வருமானத்தை வாரம் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உழைப்புக்கேற்ற வருமானத்தை வாங்கிட்டு இருக்காங்க. சோ அதை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு 30 ரூபாயும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு சோ இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்மளுக்கு இது கிடைச்சா பரவாயில்லன்னு எல்லாருமே நினைப்போம். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 20 ரூபாய். அப்ப இது எல்லாம் போக 1300ல மீதி இருக்கிறது 1030 ரூபாய். அப்ப 1030 ரூபாயை எடுத்துக்கிட்டு டோனர்ஸ் ஆக்டிவேஷன் டேபிள்ல வந்து உள்ள என்டர் ஆகுறோம். சோ அப்ப உள்ள வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. ஒரே ஒரு டைம் தான் உதவின்னு சொன்னோம். அதே ஒரு டைம் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1300 ரூபாய். அப்ப 1300 ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான வருமானங்கள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான். அப்படின்னா என்னன்னு நினைச்சுக்கலாம்னா உடனடியா வரக்கூடிய வருமானத்துக்குள்ள என்டர் ஆகுறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேசிவ் பிளான். எல்லாரும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா குளோபல்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல கூட போறோம். அதுல வரக்கூடிய வருமானம் ரெண்டாவது பேசிவ் பிளான். அப்ப இந்த 2 வருமானங்கள் நம்மளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானமா வருது. இதுல ஆக்டிவ் பிளான்ல மட்டும் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது. இன்னொன்னுல பேசிவ்ல பாத்தீங்கன்னா ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஆகுது. அப்ப ஒட்டு மொத்தமா நம்மளுக்கு தேவையானது 2030 ரூபாய். ஆனா நம்ம கொடுத்தது இங்க டோனர் டேபிள்ல வந்து நிக்கிறது 1030. இன்னொரு 1000 ரூபாய் என்ன மேடம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்க யார் உடனே முதல் நபருக்கு யார் கொடுக்குறீங்களோ அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தில் வர 1030 எடுத்து சிஸ்டம் உங்களோட பேசிவ் பிளானை என்ன பண்ணுது, ஆக்டிவேஷன் பண்ணுது. அப்ப எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கலாம்.
வரக்கூடிய நபர்கள் 2 விதமான வருமானத்துக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் டொனேஷனா கொடுக்கக்கூடியதுல ஒரு வருமானமும், முதல் நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்களோட இன்னொரு வருமானமும் என்ன ஆகுது, ஆக்டிவேஷன் செய்யப்படுது. அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பேருக்கு ஏத்த மாதிரி 25 அப்படின்னு சொல்லி இருக்கோம். 25 லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 4 இன்கம் இருக்கு. உள்ள என்ட்ரான நம்ம ஜனவரிக்குள்ள என்டர் ஆகிறோம், அது 25 லெவல். அதே மாதிரி 25 லெவல்ல மூணு ஆட்டோ டாப் அப் டேபிள் இருக்கு, அதுவும் 25 லெவல். அது மட்டும் இல்ல 8 ரீபர்த் இருக்கு, அது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஆட்டோ டாப் அப் டேபிள். ஆனா அது 15 லெவல்ல இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா மிரர் பிளான்ல நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அது என்ன மிரர் பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல என்ன ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோமோ மீதி இருக்கக்கூடிய 12 டேபிளையும் 11 டேபிளையும் அதே ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோம். அப்ப மிரரா தான் இருக்கிறோம். நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த ஆக்டிவ் ஆகும்போது நம்மளுக்கு வருமானமும் ஆக்டிவ் ஆகுது. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா இன்னொரு டேபிளும் இருக்கு. அது ராயல் அப்படிங்கிற மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடியது. அதை நம்ம இறுதியில என்னன்னு பார்ப்போம். சோ இத்தனை வருமானங்கள் இருக்கு. இத்தனை வருமானத்தையும் நம்ம பாக்குறதுக்கு ரெடியா இருக்க போறோம். இப்ப நான் சொன்னேன், நீங்க வரும்போது 1030க்குள்ள வருவீங்க. ஒரு நபரை கொடுக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிவ் ஐடி என்ன ஆக போகுது, ஆக்டிவேஷன் ஆக போகுது. அப்ப பாருங்க சிஸ்டம் எப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள ஜனவரியில தான் எல்லாருமே இருப்போம். ஒரு நபரை கொடுத்தா ஓகே மேடம், பேசிவ் ஸ்பான்சரோட பேசிவ் ஆக்டிவேஷன் ஆயிரும். இதே 2வது நபரை கொடுத்தோம் அப்படின்னா என்ன எனக்கு வருமானம் இருக்குன்னு ஒரு சிலர் கேக்குறீங்க. 2வது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா எத்தனை நபர்களுக்கு வேணா இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பாட் கமிஷன் 100 ரூபாயும், நேரடி இணைப்புல வரக்கூடிய ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் 500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம டொனேஷனா கொடுத்த 1300 ரூபாய் 2 நபர்கள் கொடுக்கும்போது ஒரு வருமானம் நம்மளுக்கு உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுல பாதி டொனேஷனா கொடுத்த கிட்டத்தட்ட பாதி என்ன அது இன்கமா நம்ம ரிசீவ் பண்ண போறோம். சோ இது அன்லிமிட்டடாவும் நம்ம வரப்போகுது நம்மளுக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம சொன்னோம் ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது நம்மளுக்கு பேசிவ் அப்படின்னு ஒரு வருமானம் சிஸ்டமா நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொன்னோம். அப்ப அந்த சிஸ்டமா கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல என்ன ஆயிட்டு வந்துட்டு இருப்போம், ஆல்ரெடி பிளேஸ் ஆயிட்டு இருப்போம். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே 2 நபர்கள் வரும்போது முதல் வருமானத்தை நீங்க வாங்க போறீங்க 500 ரூபாய். 2வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 4 நபர்கள் வரும்போது 2250 ரூபாயும், 3வது லெவல்ல 8 நபர்கள் வரும்போது 6000 ரூபாயும், 4வது லெவல்ல 16 நபர்கள் வரும்போது 1,45,500 ரூபாயும். அப்ப ஒட்டு மொத்தமா பாருங்க 1,54,250 ரூபாய் நம்ம வாங்க போறோம். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிஸ்டமா நம்மளுக்கு இதை நம்ம கொடுக்க போகுது. யோசிச்சு பாருங்க, அப்பப்ப நம்ம செய்யற வேலைக்கும் வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டோம், சிஸ்டமா நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். நம்ம நினைச்சிருப்போம் ஒரு 5000 10,000 நம்மளுக்கு சிஸ்டம் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா இப்படி வருமானம் நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிரமிப்பா பார்க்கக்கூடிய இடத்துலதான் இங்க இருக்கும். அது மட்டும் இல்ல, இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆரம்பம். அப்ப கண்டிப்பா இதனோட கண்டினியூட்டி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிய வரும். 2வது லெவல் கம்ப்ளீட் ஆகும் போதே உங்க பேர்லயே பேசிவ்ல இன்னொரு ஐடி உங்க பேர்லயே ரீபர்த் ஆகுது. யோசிச்சு பாருங்க, உங்களோட வருமானம் 500 ரீச் ஆனதையுமே 2வது லெவல் வருமானம் உங்களுக்கு 2250 வருவதற்கு முன்னாடியே உங்க பேர்லயே இன்னொரு ஐடி ரீபர்த் ஆகுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு தேவையான 1000 ரூபாயும் நீங்க கொடுக்கறது இல்ல. அப்ப சிஸ்டமே வரக்கூடிய வருமானத்துல இருந்து நம்ம சேவிங்ஸ் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதே மாதிரி சிஸ்டமே நம்மளுக்கு எடுத்து வச்சு உங்க பேர்லயே என்ன பண்ணுது, ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா இதே மாதிரி அந்த ஐடி 4 லெவல் என்ன பண்ண போகுது, இன்கம் பார்க்க போகுது அப்படிங்கறதா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, 3வது லெவல்ல 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 ஐடி என்ன ஆகுது உங்க பேர்லயே ரீபர்த் ஆகுது. 4வது லெவல்ல 5000 எடுத்துக்கிட்டு 5 ஐடி உங்க பேர்ல ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, ஒட்டு மொத்தமா ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும் போது உங்க பேர்லயே 8000 வர போகுது. அந்த 8000 8 ரீபர்த் ஐடியா மாற போகுது. அப்படி மாறும்போது என்னாகும் அப்படின்னா இந்த 8 ஐடியுமே வருமானத்தை பாக்குறது மட்டும் இல்லாம அந்த 8 ஐடிக்கும் ஒவ்வொன்னுக்கும் 8 ரீபர்த் ஐடி வரப்போகுது. அப்படி இருக்கு இந்த இடத்துல வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, ஸ்பான்சர் இன்கம்னு இருக்கு. அது என்ன மேடம் இதுவே இந்த அளவுக்கு இருக்கே, இன்னும் ஸ்பான்சர்ன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அறிமுகப்படுத்தின நபர் 2வது லெவல் வரும்போது
உங்களுக்கு 750 ரூபாயும், நீங்க அறிமுகப்படுத்தின நபர் 3வது லெவல்ல வரும்போது 2250, அதே மாதிரி நீங்க அறிமுகப்படுத்தின நபர் 4வது லெவல் வரும்போது 10,500. அப்ப ஆக மொத்தம் நீங்க அறிமுகப்படுத்தின நபர் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது அவர் மூலமா நீங்க அறிமுக வருமானமா 13,500 ரூபாய் வாங்குறீங்க. சோ இதே ஒரு முறை மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுவும் ஆரம்பம்தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்தின நபரே 50 பேர் 100 பேர் இருக்கலாம். சோ அவங்களும் இந்த லெவல் தாண்டும் போது நீங்க வருமானத்தை வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் ரீபர்த் ஐடி 8 ஐடியா வரப்போகுது. அதுக்கும் அறிமுக வருமானம் நீங்க தான் வாங்க போறீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல ஆட்டோ அப்கிரேடுன்னு எதுவுமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய வேண்டிய வேலை இல்ல. ஆட்டோ அப்கிரேடுனா சிஸ்டமே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருது. அப்ப பாருங்க, நம்மளுக்கு வரக்கூடிய இன்கம நம்ம வித்ட்ரா போடுறதா நம்மளுக்கு வேலையா இருக்கும். ஒரு டைம் நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னாவே 8 மடங்கா நம்மளுக்கு வருமானங்கள் உறுதி செய்யப்படுது. அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு டைம் தேவைப்படக்கூடிய 1000 ரூபாயும் நம்மளுக்கு முதல் நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது இந்த வருமானத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகுறோம். அப்ப பாருங்க, உள்ள வந்த நபர்கள் உடனே ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வருமானங்கள் நம்ம உறுதி செய்யப்பட்ட வருமானம் வரிசையில வந்து நிக்க போறோம். அது மட்டும் இல்ல, ஒரு ஐடிக்கே இவ்வளவு வருமானம் சொல்லிட்டோம். 8 ஐடிக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் 8 ரீபர்த் ஐடி வரும்னு சொல்லிட்டேன் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது. அப்ப 8 இன்ட்டு 1,54,250 போட்டு பாருங்க உங்களோட வருமானம் என்னன்னு. அதே அடுத்த ரவுண்டு அந்த 8 ஐடிக்கும் 8 ஐடி 64 ஐடி வரப்போகுது. 64 இன்ட்டு 1,54,250 போட்டு பாருங்க. சோ 8,000 எப்படி சிஸ்டமே எடுத்து வச்சு பண்ணுதோ அதே மாதிரி 64 ரீபர்த் ஐடிக்கும் இன்ட்டு 1000 ரூபாய் 64,000 என்ன பண்ணுது, சிஸ்டமே எடுத்து வச்சு பண்ண போகுது. அப்ப பாருங்க, எல்லாமே சிஸ்டம் பண்ணுது. நம்ம பண்ண வேண்டிய வேலை வாய்ப்பை சொல்றதும் வித்ட்ரா கொடுக்கறதும் மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கு. அறிமுக வருமானம்னு சொன்னோம். இந்த இடத்துல பாருங்க, அறிமுக வருமானங்கள் பார்த்தாங்க அப்படின்னா அன்லிமிட்டடா இருக்கு. ஏற்கனவே நான் அதை சொல்லிட்டேன். 12 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது சிஸ்டம் ப்ரமோட்டர் அப்படிங்கிற நிலைமை அடையிறோம். அப்போ ஒரு நபர் மூலமா 13,500, 12 நபர் மூலமா பாத்தீங்கன்னா 12 இன்ட்டு 13,500 போட்டு பாருங்க என்ன இன்கம்னு தெரியும். கூடுதலா இன்னொரு 13 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது உங்களோட நேரடி இணைப்புல 25 நபர்கள் வந்திருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜர் அப்படிங்கிற ரேங்குக்கு ப்ரமோஷன் ஆயிருப்போம். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய வருமானங்கள் பார்த்தேன் அப்படின்னா 25 இன்ட்டு 13,500 போட்டு பாருங்க நம்மளுக்கு என்ன இன்கம் கிடைக்குங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்க போறோம், பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வருமானத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் சொல்ற மாதிரி அந்த 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாவே அதை எடுத்துக்கலாம். அப்ப அது மட்டும் இல்ல, இப்ப உள்ள வரக்கூடிய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா கூடுதலா இன்னொரு 25 நபர்கள் நேரடி இணைப்புல ஆல்ரெடி 25, இன்னொரு 25 நபர்களுக்கு நீங்க வாய்ப்பை கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெட் அப்படிங்கிற போஸ்டிங் என்ன ஆக போறீங்க, எல்லாரும் என்டர் ஆக போறீங்க. 50 நபர்கள் உங்களோட நேரடி இணைப்புல வந்திருப்பாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 50 இன்ட்டு 13,500 உங்களோட அறிமுக வருமானம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, கூடுதலா இன்னொரு 50 நபர்கள் கொடுக்குறீங்க. சிஸ்டம் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கும் வந்துடுறீங்க. 100 நபர்கள்கிட்ட இருந்து இன்ட்டு 13,500 போட்டு பாருங்க 13 லட்சம் ரூபாய் இன்கம் வாங்க போறீங்க. இதே 200 அப்படின்னா உங்களோட போஸ்டிங்க்கு தான் இங்க இல்லையே தவிர, பட் ஆனா அன்லிமிட்டடா எத்தனை நபர்களுக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்தாலும் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் இந்த இடத்துல இருக்கு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் கால்குலேட் பண்ணிருக்கு. 2வது ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன இன்கம் வருதோ மல்டிப்ளை 8 போட்டு பாருங்க உங்களோட இன்கம் என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி 3rd ரவுண்டு 4th ரவுண்டு அப்படியே அன்லிமிட்டடா என்ன ஆக போகுது, வருமானங்கள் வாங்க போகுது. இத்தனை சொன்னீங்க மேடம், இதெல்லாம் வந்து சேர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு பொங்கலுக்குள்ள தீபாவளிக்குள்ள வந்துருமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல. சோ கிரௌடு எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வருமானத்தை பாக்குறோம். சோ 2 இலக்க நோக்கி எல்லாரும் டிராவல் பண்றோம். பாத்தீங்க அப்படின்னா குளோபல் லெவல்ல ஒட்டு மொத்தமா 1 லட்சம் ஐடி ரீச் ஆகும்போது 60,000 ஐடி ரீபர்த் ஆகுது. என்னன்னா 60,000 பேர் உள்ள வர்றதுக்கு சமம். அது மட்டும் இல்ல, 3 லட்சம் ஐடி நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீபர்த்துக்கு ரீபர்த்னு என்ன ஆயிட்டு ரீபர்த் ஐடியே நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இலக்கை அடையறதுக்கு தான் அத்தனை நபர்களும் முயற்சிக்கிறோம். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியை அதனோட உழைப்பை நம்ம எங்க போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,300 ரூபாய் டொனேட் பண்ணக்கூடிய நபர்களை அதிகமா அறிமுகப்படுத்துவதன் மூலம் அதை என்ன பண்ண போறோம், ஈஸியா அச்சீவ் பண்ண போறோம். நான் சொன்னேன்
உள்ள வரும்போது அத்தனை நபர்களுமே 1030 எடுத்துக்கிட்டு உள்ள வருவோம்னு சொன்னேன் அந்த டோனர் டேபிளுக்கு. அதுதான் ஜனவரி டேபிள். சோ ஜனவரி மாதத்துல எப்படி நம்மளுக்கு தொடங்குதோ அதே மாதிரி வருமானம் தொடங்கக்கூடிய இடமாவும் ஜனவரி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாலே இதுல வரக்கூடிய அத்தனை இன்கமையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தாலே என்ன வருமானம் நம்மளுக்கு 25 லெவல்லையும் சேர்த்து வாங்குறோம் அப்படிங்கிறது இங்க தெரியும். பல லட்சங்கள்ல வருமானங்கள் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளோட பிரச்சனை, நம்மளோட பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இங்க வேலையை செய்யணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணும்போது தெரியும். சோ 2 நபருக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க இப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் 10, 50, 100ன்னு மாத்தி மாத்தி நம்ம என்ன பண்ணிருப்போம், நேரடி இணைப்புல வாய்ப்பை கொடுத்திருப்போம். அதுக்கு கீழே அடுத்தடுத்த லெவல்லையும் அதே மாதிரி மாறி என்ன இருக்கும், நம்மளோட அணியில இருப்பாங்க. அப்ப அவங்கள அத்தனை பேர்த்தையும் ஒருங்கிணைச்சு கட்டமைக்கும் போது நம்மளோட வருமானம் கண்டிப்பா உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். சோ இதுல நம்ம உழைப்பை போடும்போது சிஸ்டமே நம்மளோட உழைப்பை பார்த்து தாய்லாந்து ட்ரிப்புக்கு நம்ம எலிஜிபிலிட்டி பண்ண போகுது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா ஜனவரியில வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் நிறைய டேபிள் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சோ உள்ள வந்துட்டோம். எல்லாருமே ஜனவரி டேபிளுக்குள்ளதான் என்டர் ஆக போறோம். முதல் நபர் மூலமா உங்களோட பேசி உறுதி செய்யப்படுது. 2வது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா உங்களுக்கு வருமானம் நம்மளுக்கு ரிசீவ் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 20, 80 அப்படிங்கிற 2 பிரிவு வரப்போகுது. 80% இன்கம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டெய்லி தேவைக்காக எடுத்து பயன்படுத்திக்கலாம். 20% பாத்தீங்கன்னா சிஸ்டம் நம்ம பேர்லயே சேவிங்ஸா வைக்குது. சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை சிஸ்டமே நம்மளுக்காக எடுத்து செய்யுது. அதுதான் ப்ரமோஷனல் வேலட்னு சொல்லுவோம். என்னன்னா அடுத்த டேபிளுக்கு உள்ள என்டர் ஆகிறதுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அதுல அந்த 20%ல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் சொன்ன மாதிரி நீங்க மிரரா இருந்த நீங்க ஆக்டிவா அடுத்த டேபிளுக்குள்ள என்டர் ஆயிருவீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 4 நபர்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த பிப்ரவரி டேபிள்ல இருந்து டிசம்பர் டேபிள் வரைக்கும் வரக்கூடிய 11 போர்டோட இன்கமையும் நீங்க எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்த டேபிளுக்கு போகிற செகண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா இங்க 100% இன்கமையும் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், எடுத்து உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க யார் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பிப்ரவரி டேபிளுக்குள்ள வந்துட்டீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி அப்படிங்கிறது ரீபர்த் டேபிள். சோ ரீபர்த் அப்படிங்கிற வேர்டெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்றோமோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15 லெவல்ல நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்கம் உறுதி செய்யப்படுது. ஒவ்வொரு லெவலுக்கும் கொண்டு வந்த 1000 ரூபாய் தான் என்ன ஆகுது, பிரியுது. ஜனவரி பிளான்ல 1030 ரூபாய் பிரியுது. பிப்ரவரி பிளான்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 15 லெவலுக்கு பிரியுது. அப்ப இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நபரும் 2 நபருக்கு இந்த இடத்துல வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. ஜனவரியில வந்தவங்க உங்களை ஃபாலோ பண்ணி அவங்களும் இதே மாதிரி வருமானத்துல 20, 80ல 20ல யாரெல்லாம் 1000 ரூபாய் ரீச் பண்றாங்களோ உங்களை ஃபாலோ பண்ணி பிப்ரவரி டேபிளுக்கு வருவாங்க. அத்தனை பேருமே உழைப்பை எங்க போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஜனவரியில தான் போடுறோம். அதுக்குண்டான வெகுமதி தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு டேபிளையும் நம்ம வாங்க போறோம். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலயும் 20%, 80% இருக்கு. சின்ன சேவிங்ஸ் 20% சிஸ்டம் நம்ம பேர்ல எடுத்து வைக்குது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆகிறதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோ டாப் அப் டேபிள் ஒட்டு மொத்தமா 25 லெவலுக்கு இருக்கும். சோ அப்ப அந்த 25 லெவலுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா 2100 ரூபாய். சோ நம்மளோட வருமானத்துல ப்ரமோஷனல் வேலட்ல 2100 ரூபாய் ரீச் ஆன அடுத்த செகண்டே நம்ம மார்ச் டேபிளுக்குள்ள என்டர் ஆயிரும். இங்க 100% இன்கமையும் நம்ம வாங்குறோம். அப்ப இங்க பாருங்க மார்ச் டேபிளுக்கு வர்றோம். 2100 ரூபாய் எடுத்துக்கிட்டு எங்க வரோம்னா மார்ச் டேபிளுக்குள்ள வரும். அதுல பாத்தீங்க அப்படின்னா 25 லெவலுக்கு இன்கம் வரும். அதுல 2100 ரூபாயை 25 லெவலுக்கு சிஸ்டம் பிரிச்சு கொடுக்குது. அப்ப நேரடியில டைரக்ட்ல ஒருத்தர் வந்தாலே 1000 ரூபாய்னா 10 நபர்கள் உங்களை ஃபாலோ பண்ணி மார்ச் டேபிளுக்கு உங்களோட அணியில இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. டைரக்ட்ல 10 பேர் வந்துட்டாங்கன்னா 10 × 1000 என்ன இன்கம்னு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்ல யார் வந்தாலும் 15வது லெவல்ல இருக்கக்கூடியவர் ஒருத்தர் வந்தாலும் அவர் மூலமா 40 அப்படிங்கிறப்ப ஒட்டு மொத்தமா அந்த இடத்துல 2000 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2000 × 40 உங்களோட இன்கம் என்னன்னு பாருங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. இது மட்டும் கிடையாது, இதுல இருந்து அடுத்த டேபிளுக்கும் மூவ் ஆகுறோம். அது பாத்தீங்கன்னா செகண்ட் ரீபர்த் டேபிள். நான் சொன்னேன் ரீபர்த்னா 1000 அப்படின்னு.
அப்ப 15 லெவலுக்கு ஏற்கனவே பிப்ரவரியில பார்த்த மாதிரி 1000 ரூபாய் 15 லெவலுக்கும் பிரியுது. அங்கேயும் பல லட்சங்களுக்கு உண்டான வாய்ப்பு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சிஸ்டம் 2x2 மேட்ரிக்ஸ்ல ரெண்டு நபருக்கு வாய்ப்பை கொடுத்து ஒவ்வொரு டேபிள்லயும் அடுத்தடுத்த டேபிளுக்கு ரெண்டு நபர்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தாவே பல லட்சங்கள்ல இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தரும் 50 100 அப்படிங்கிற நேரடி இணைப்பை வச்சிருக்கோம். அப்ப வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு பாருங்க. சோ பிப்ரவரியில இருக்குன்னு சொன்னோம், மார்ச்சுக்கு வந்தோம், மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்கு வந்தோம், ஏப்ரல்ல இருந்து மேக்கு வரோம். அது பாத்தீங்கன்னா 2வது ஆட்டோ டாப் அப் டேபிள். சோ 4200 ரூபாயை எடுத்துட்டு இங்க வரோம். அப்படின்னா என்னன்னா 25 லெவலுக்கு 4200 ரூபாய் பிரியுது. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஆட்டோ டாப் அப்ல வாங்கினமோ 25 லெவல்ல அதற்காண்டி டபுளா வாங்குறோம். 2000 ரூபாய் நேரடி இணைப்புல ஒருத்தர் வந்தாவே 10 நபர்கள் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா 10 × 2000 என்ன இன்கம்னு பாருங்க. அப்ப இதே மாதிரிதான் நம்மளுக்கு உறுதி செய்யப்பட்ட வருமானம் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இது மட்டும் தான் கேட்டீங்கன்னா கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஆட்டோ டாப் அப் ரீபர்த் டேபிளுக்குள்ள போறோம். அப்ப என்ன ஆகும்னா ஒரு இடத்துல நம்ம 20% சேர்றதுக்கு லேட் ஆனாலும் இன்னொரு இடத்துல 20% சீக்கிரமா 1000 அப்படிங்கறத என்ன பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கமும் கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப 8400 ரூபாய் எடுத்துட்டு ஜூலை டேபிளுக்கு வரும்போது 8400 ரூபாய் 25 லெவலுக்கு பிரியுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நேரடி இணைப்புல ஒருத்தர் வந்தாவே 4000 ரூபாய்னா 10 நபர்கள் ஜூலை டேபிள ஃபாலோ பண்ணாவே 4000 ரூபாய். இதே நான் இன்ட்டு 4000 போட்டு பாருங்க என்ன இன்கம்னு தெரியும். இதே 100 பேர் ஜூலை டேபிளுக்கு வர்றாங்க நேரடி இணைப்புல அப்படின்னா 100 × 4000 ரூபாய் போட்டு பாருங்க என்ன இன்கம்னு சொல்லிட்டு. அந்த இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலையில எந்த உழைப்ப போட்டா அதை எடுக்க முடியும்னு பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா டிசம்பர் டேபிள்ல இருக்கிறோம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கடைசி நம்மளோட ஆட்டோ டாப் அப் டேபிள். சோ இதுக்கப்புறம் வருமானங்கள் இதுக்கப்புறம் போகக்கூடிய டேபிள் கிடையாது. அதனால 20-80 அப்படிங்கிற பர்சன்டேஜ் பிரிவு கிடையாது. 100% இன்கமையும் நம்மளே என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்பு ராயல் இன்கம் அப்படிங்கறது நாளைக்கு 7 மணிக்கு இதுக்குள்ள எல்லாரும் நம்ம என்டர் ஆக போறோம். அப்ப பாருங்க, இங்க ராயல் இன்கம்னு இன்னொரு இன்கம் நம்மளுக்கு சிஸ்டம் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, ராயல் இன்கம்க்கு தேவையானது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சோ இங்க பாருங்க, உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் ராயல் இன்கம் ராயல் எலிஜிபிலிட்டியில வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்கம்னு பாருங்க. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா காமனா எல்லாத்துக்குமே 200 ரூபாய் பிரியுது 1000 ரூபாய்ல. சோ உங்களுக்கு 200, அதுக்கு மேல இருக்கிற ஸ்பான்சருக்கு 200, அதுக்கு மேல இருக்கிற ஸ்பான்சருக்கு 200, அதுக்கு மேல இருக்கிற ஸ்பான்சருக்கு 200. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஹெல்பிங் ஐடியா ஜென்ரேட் ஆக போகுது. அது மட்டும் இல்ல, 2வது டைரக்ட்ல வரக்கூடியவர் மூலமா உங்களுக்கு 200, 5வது அப்பர் லைன்ல இருக்கிறவருக்கு 200, 6வது லெவல் 7வது லெவல் இருக்கக்கூடியது 200 200 பிரியுது. இதே 3வது டைரக்ட்ல ஒருத்தர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு 200, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பர் லைன்ல 8வது நபர்களுக்கு இருந்து 200, 9க்கு 200, 10வது நபர்கிட்ட இருந்து 200 என்ன ஆகுது, உங்களுக்கு இன்கமா வருது. அப்ப பாருங்க, வந்துருச்சு இன்கம். எல்லாருமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்கம்காக தான் உள்ள வந்தோம். சோ ராயல் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வருமானமும் இந்த இடத்துல ராயலா மாற போகுது. 4வது டைரக்ட் ஒருத்தர் வராங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாயும், 11வது லெவல்ல அப்பர் லைன்ல யாரு இருக்காங்களோ அவருக்கு 200, 12வது லெவல்ல யாரு இருக்காங்களோ 200, 13வது லெவல்ல யாரு இருக்காங்களோ 200. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் FTCக்கு போக போது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கமிட்டி. சோ அது பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பாத்துக்கிட்டே இருக்கும். எப்ப எது செய்யணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணக்கூடியது FTC. சோ இப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. 4 நபர்கள் கொடுத்தாச்சு டைரக்ட்ல வந்தவங்க. 5வது நபர்கள்ட்ட இருந்து அன்லிமிட்டடா வரக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் ஃபாலோ அப் ஆக போகுது. அப்ப டைரக்டா 5வது நபர்கள் ஒருத்தர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாயும், அப்பர் லைன்ல இருக்கிற அதுக்கு மேல இருக்கிற ஸ்பான்சருக்கு 100, அதுக்கு மேல இருக்கிற ஸ்பான்சருக்கு 100, அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்பான்சருக்கு 100. அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே அப்பர் லைன் சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க டைரக்ட்ல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னாகும், அப்பர் லைனா அவங்களுக்கு இருப்பீங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கும் என்னாகும், வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 6வது டைரக்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் 5, 6, 7 லெவல்ல இருக்கக்கூடியவருக்கும், அது மட்டும் இல்ல 7வது டைரக்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு 500 ரூபாயும், 8, 9, 10 இடத்துல இருக்கிறவருக்கு 100 ரூபாயும் தலா. 8வது டைரக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500, 11, 12, 13வது இடத்துல இருக்கிறவங்களுக்கு 100 ரூபாயும் பிரியுது. அப்போ 9வது நபர்கள் வந்தாங்க அப்படின்னா
5வது டைரக்ட்ல எப்படி இன்கம் பிரியுதோ அதே மாதிரி அதுலயும் பிரியுது. 10வது நபர்கள் வந்தாங்கன்னா 6வது டைரக்ட்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி இன்கம் பெரியுது. அப்ப இதே ஸ்ட்ரக்சர்ல அன்லிமிட்டடா நம்மளுக்கு சிஸ்டம் கொடுக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களோட நேரடி இணைப்புல 4 நபர்கள் ராயல் இன்கம்குள்ள என்ட்ரானாங்க அப்படின்னா எப்படி வருமானங்கள் இருக்குன்னு பாருங்க. 4 நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருட்ட இருந்தும் 200 ரூபாய் 800, 4 நபர்களுக்கு கீழே 16 நபர்கள் வருவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா 4 நபர்கள்ட்ட இருந்து 200 800. இதே மாதிரி அன்லிமிட்டடா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் இன்கம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. கிட்டத்தட்ட 12 லெவலுக்கே இந்த இடத்துல டைரக்ட் 4 நபர்களுக்கு மட்டுமே இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த வருமான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்ப பாருங்க, அன்லிமிட்டடா டைரக்ட் போட்டவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இன்கம் இந்த இடத்துல இருக்குங்கிறத பார்ப்போம். சோ ராயல் இன்கம் அப்படிங்கிறது 1000 ரூபாய் சொல்லிட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நியூ மெம்பர்ஸா உள்ள வந்து 1300ல தான் நான் என்டர் ஆனேன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா நேரடி இணைப்புல 4 நபரை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ராயல் இன்கம்க்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. வாரம் பாத்தீங்கன்னா 25,000. சோ அதுக்கு மேல வந்துச்சுன்னா என்ன மேடம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கூடுதலா இன்னொரு 8 நபர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1300 ஆக்டிவ் பிளான்ல கொடுத்தீங்க அப்படின்னா வாரம் 1 லட்சம் ரூபாய் வித்ட்ரா கொடுக்கறதுக்கு என்ன ஆகும், நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அப்படி பார்க்கும்போது மாதத்துக்கு 4 லட்சம் அப்படிங்கிறது ராயல் இன்கம்ல மட்டுமே இங்க உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. அப்படி பாருங்க எப்படி வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு. நான் ஏற்கனவே வந்துட்டேன் மேடம் பேசிவ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12 நபருக்கு ஏற்கனவே பேசிவ்ல வாய்ப்பை கொடுத்திருப்பீங்க. கூடுதலா ஆக்டிவ்ல 4 நபருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா 100% இன்கமையும் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. அது மட்டும் இல்ல, நான் பேசிவ்ல ஒரு 8 நம்பர்ஸ் தான் மேம் கொடுத்திருக்கேன் வாய்ப்பை. ஆக்டிவ்ல 1300 எவ்வளவு கொடுத்தா இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆவேன்னு கேட்டீங்கன்னா 4 நபர்களை கொடுத்தாவே நீங்க வருமானத்துக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க. அப்ப பாருங்க, சிஸ்டம் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்துருச்சு. அதை நம்ம பயன்படுத்தும் போதுதான் இந்த இடத்துல தெள்ள தெளிவா நம்ம கைக்கு வருமானம் வரும். இங்க சொல்லிட்டோம் 12 டேபிள் சொன்னோம். உள்ள வரும்போது ஜனவரியில வந்தோம். 2080 எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ராயல் டேபிளுக்குள்ள வரோம். ராயல்ல இருந்து 2080ல 20% எடுத்துக்கிட்டு பிப்ரவரிக்கும், அதுல இருந்து 2080ல 2100 வரும்போது 20%ல மார்ச்சுக்கும் அப் டு டிசம்பர் டேபிள் வரைக்கும் போலாம். இது ஒரு டைப். இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டேன் மேடம், நான் வரும்போதே ராயல்குள்ள என்டர் ஆகலாமா அப்படின்னா கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நேரடியா எப்படி 1300 கொடுத்து ஜனவரிக்குள்ள என்டர் ஆகுறீங்களோ அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுத்து ராயல் டேபிளுக்குள்ளேயும் என்டர் ஆகலாம். சோ என்டர் ஆயிட்டு நம்ம அடுத்தடுத்த டேபிளுக்கு 2080க்கு போறதுக்கு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறதுக்கு கம்பல்சரி ஜனவரியில 4 நபர்களை கொடுத்தா மட்டும்தான் நம்ம வரக்கூடிய வருமானத்தை வித்ட்ரா பண்ண முடியும். அப்ப என்னன்னா எப்படி இருந்தாலும் மினிமம் குறைஞ்சபட்சம் 4 நபர்களையாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பை கொடுப்போம். அப்ப வருமானங்கள் எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு உறுதி செய்யப்படுது. அப்ப அதிக வருமானம் நம்மளுக்கு தேவைங்கிற பட்சத்தில் 25,000த்தையும் தாண்டி வரும்போது ஜனவரியில 12 நபர்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வருமானத்தையும் நம்ம எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறோம். அப்ப பாருங்க, இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்குள்ள நாளைக்கு அத்தனை நபர்களுமே 7 மணிக்கு என்டர் ஆக போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு இப்படி வாய்ப்புக்குள்ள நான் இப்பவே என்டர் ஆகணும்னு முடிவு பண்ண அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த டீடைல்ஸா உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு இந்த தகவலை கொடுங்க. உங்களோட நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, ஜிபே, போன்பே, பேடிஎம், இதுல எந்த மொபைல் நம்பர் நீங்க அக்கௌண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த தகவலையும் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்துட்டு இப்பவே இணைஞ்சிருங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு ஒரு சின்ன கண்டிஷன் தான் இருக்கு. நம்மளோட சிஸ்டம் 24 மணி நேரமும் செயல்படும். அதுக்கு தேவையான பின்னு பாத்தீங்கன்னா 8 மணிக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருப்பாங்க உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த நபர். அது மட்டும் இல்ல, உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி தர்றவரே உங்களை அழைச்சிக்கிட்டு வந்த நபர் தான், அவர் தான் ஸ்பான்சர். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வேல்யூயா வரப்போகுது. மக்கள்ல இருக்கக்கூடிய பே அவுட் கமிட்டி மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை போட போறாங்க. நீங்க கட் ஆஃப் வித்ட்ரா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொடுக்க போறீங்க. திங்கட்கிழமை வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை வருவாய் தினமா உங்களுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்ல, குறைஞ்சபட்ச வருமானம் 500, அதிகபட்ச வருமானம் வாரத்துக்கு 1 லட்சம். யோசிச்சு பாருங்க என்ன வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்குன்னு. குறைஞ்சபட்சம் 300 ரூபாய் இருந்தாலே நம்ம ஐடியாவும் என்ன பண்ணலாம், மாத்தலாம். அந்த என்னாகும் அப்படின்னா ஒட்டு மொத்தமா
1200 சேர்த்து நம்ம ஐடியாவும் ஜென்ரேட் பண்ணி அப்பவே அதை கேஷாவும் மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்ல, இங்க எந்த சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. இங்க எந்தவித கம்பெனியும் இல்ல. சோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து 10% மனசார கொடுக்கிறோம் பேசிவ் பிளானுக்கு ஹெல்பிங் ஐடியா டொனேட் பண்றதுக்கு. ஹெல்பிங் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏற்கனவே உள்ள வந்தவங்களே ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்கக்கூடிய நம்ம தான் ஒன்று கூடியிருக்கோம். இருந்தாலும் பேசிவ் சீக்கிரமா வரணுங்கிறதுக்காக நம்மளுக்குள்ளேயே சிஸ்டம் என்ன ஆகுது, அந்த பணத்தை நம்மளுக்கே திருப்பி கொடுக்குது. அப்படி தான் 10%. அது மட்டும் இல்ல, 2 நபரை கொடுத்தோன்னா ஜனவரி போர்டுல வருமானம், 4 நபரை கொடுத்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற அத்தனை போர்டோட வருமானம் சிஸ்டம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இந்த இடத்துல சொல்லும் போது ஒரு பிளான் தான் இருக்கா மேடம், நம்மளோட ட்ரஸ்டுக்கு கீழே இன்னும் நிறைய பிளான் டிசைன் பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 விதமான ப்ராஜெக்ட் இப்போதைக்கு டிசைன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் இது வரைக்கும் பார்த்தோம். ரெண்டாவது ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிரிப்டோ 25. ஒவ்வொரு நாளும் காலையில 6 மணிக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கு நம்மளோட ஆரோக்கியத்துக்கான நேரத்தை பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வன் சார் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி 5:30 இருந்து பாத்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் சிஸ்டத்தோட வெளிப்படத்தன்மையும் நம்மளோட ஃபீட்பேக்கும் கொடுக்கலாம். அப்ப பாருங்க, வாய்ப்பு எல்லா இடத்துலயுமே சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோல என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில வந்து இணையும் போது அதனோட கூடுதல் வாய்ப்பு இங்கிருந்து அதுலயும் சேர்த்து செய்யும் போது நம்மளோட பொருளாதார சுதந்திரம் சீக்கிரம் அடையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்ல, மூணாவது பாத்தீங்கன்னா எம்பவர் சொல்யூஷன். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே எங்கும் கேள்விப்படாத உமன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். முழுக்க முழுக்க மகளிரே ரன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரஸ்டுக்கு கீழே இருக்கு. உலகமே திரும்பியும் பார்க்க போகுது. அது மட்டும் இல்ல, 5வது ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆல் இஸ் என்ரிச். இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை. நம்மளோட கேஷ் 25 ப்ராஜெக்ட்லயே நம்ம டிசம்பர் டேபிளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மீதி எல்லா டேபிளோட வருமானத்தையும் பார்த்து இதுக்கு மேல தேவையில்லைன்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே முடிவு பண்ணுவோம். ஆனா ஆல் இஸ் என்ரிச்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா என்ன நம்மளோட மனநிலைமை இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு எங்க தேடினாலும் யாருக்கும் கிடைக்காது. இந்த அற்புதமான வாய்ப்பு பாத்தீங்க அப்படின்னா இங்க உள்ள வந்த அத்தனை நபர்களுக்குமே கிடைச்சிருக்கு. வாய்ப்புகள் எத்தனைதான் இருந்தாலும் அவங்கவங்க பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணும் போதுதான் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் உறுதி செய்யப்பட்டதா மாறும். சோ உள்ள வந்த அத்தனை நபர்களுமே அதை உணர்ந்து இன்னைக்கே இணைஞ்சு நம்மளோட பொருளாதார சுதந்திரத்துக்கான விடியல் இங்கதான் இருக்குன்னு இணைஞ்சு செயல்படணும்னு முடிவு பண்ண அத்தனை நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி, வணக்கம். நல்லதாய் நடக்கும்.